லோன்லாம் சாங்ஷன் ஆகி வந்துருச்சுமா. கம்பெனிக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான் மிச்சம். நல்ல நாள் பார்த்து நீதாம்மா சொல்லணும். சரிப்பா, பார்த்து சொல்றேன். எது பார்த்து சொல்றியா? என்ன விளையாடுற நீயே? ஒரு தாயாவனை 4 கேள்வி கேட்டு ஆப் பண்ணுவா தான் பார்த்து சொல்றேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? யார் வீட்டில் வந்து யார் கடைய போடுறது? ஏமா உனக்கு விஷயம் புரியுதா இல்லையாம்மா? இல்ல குருட்டுத்தனமா மண்டையாடுறியா? எனக்கு புரியுதுமா. அவன் ஆதி குரூப்புக்கு எதிராக கம்பெனி ஆரம்பிக்க போறேங்கிறான். அதுக்கு நல்ல நேரம் பார்த்து சொல்றேங்கிற. அவன் ஒன்றும் அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. தனியா கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அது உங்களுக்கு போட்டியா தெரிஞ்சதுன்னா அது உங்க பிரச்சனை. ஏய் பேசாம நில்லுமா. இது என் தொழில் விவகாரம். குடும்பத்தை தான் கூடி கும்மி அடிச்சு நாளா வகுந்து வச்சிருக்கியே. இப்ப தொழிலுக்குள்ளேயும் வரையல. நிப்பாட்டிக்கிங்க, அதான் மரியாதை. ஓ, தொழில் குடும்பம் வேற. சரிதான், புரிஞ்சா சரி. என்னப்பா 2 பேரும் பேசாம உம்முன்னு உட்காந்துருக்கியே? உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? ஞானா வாயை திறந்து கேளுப்பா. டேய் சக்தி, என்னடா இது? ஊர்ல நம்ம குடும்பத்தோட மானம் மொத்தமா போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஏற்கனவே எல்லாம் நாரி போச்சு. இப்போ நீ தனியா போய் தொழில் ஆரம்பிக்கிறனா என்னடா அர்த்தம்? டேய் தெளிவா பேசி தொல்லடா. யார் பேர்ல தொழில் ஆரம்பிக்க போற? சரி, என்னத்து நீ பெருசா படிச்சு இப்ப நீ நிர்வாகம் பண்ண போற? உனக்கு என்ன தெரியும்? கேரு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சக்தி, எதுக்கு மறைச்சு மறைச்சு பேசணும்? ஓப்பனா சொல்லிடு. இனி யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜனனி பேரில் தான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து தான் நிர்வாகம் பண்ண போகிறோம். போதுமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிழவி வந்து வீட்டில் பங்கு கேட்குறா. இவன் கம்பெனி ஆரம்பிக்க போறேங்கிறேன். அதுக்கு எங்கள் அம்மா நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேங்குது. மொத்தத்தில் வெள்ளையும் சொல்லியுமா நான் ரோட்டில் நடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீல. என்னம்மா இன்னைக்கு நீ வாயை திறந்து பேசணுமா? சும்மா பேசாமல் உம்முன்னே உட்காந்துருக்காத. உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சாகணும் எனக்கு. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். பிள்ளைகளுக்காண்டி பேசுகிறேன், பிள்ளைகளுக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கே ஒழிய எனக்கு எதிராக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. சும்மா முழிக்காதம்மா, நடிக்காத, பதில் சொல்லுமா. எப்பா, அவனும் என் புள்ள தானே, பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பையன் குடும்பத்தை விட்டு அண்ணன் தம்பியை விட்டு பிச்சுட்டு போறேன்னு நிற்கிறேன். ஒரு தாயானி என்ன பண்ணியிருக்கணும்? அவனுக்கு எடுத்து சொல்லி அண்ணன் தம்பி பாசம்னா என்னன்னு புரிய வச்சு எங்களோட கொண்டாந்து சேர்த்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டு போட்டு அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு குளிபறிக்கிற மாதிரில நிற்கிறேன் நீ. பார்த்தேம்மா, எல்லாத்தையும் பார்த்தேன். உன் மாமியா ஒரு கண்டிஷன் போட்டாலே, இந்த சக்தியும் பொம்பளை சகுனியும் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு. அந்த கிளவி அதை சொன்ன உடனே உன் முகத்தில் ஒரு சிரிப்பு, சந்தோஷம், அடேங்கப்பா நிம்மதி, எல்லாத்தையும் பார்த்தேன். உன் முகத்தை மட்டும் பார்க்கல, எல்லார் முகத்தையும் பார்த்தேன். அவன் வந்து சொல்றானா இவங்க சரிங்கிறாங்களா? ஏற்கனவே ரகசிய கூட்டம் மட்டும் முடிவு பண்ணிட்டீல? சொல்லுமா, இவன் தொழில் தொடங்க போறது உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? ஏமா ஓன்ட தான் கேட்குறேன். இதுக்கப்புறமும் நீ பேசாம இருக்க முடியாதுமா, பேசணுமா? சொல்லு, தெரியுமா தெரியாதா? மா அதான் கேட்குறாருல்ல, சொல்லு. தெரியும்பா. நான் காசிக்கு போறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஓஹோ, அவங்க சொன்னாங்க. நீ பச்சை கொடியை காட்டி விட்டு காசிக்கு போயிட்டியாக்கம். எப்பா, உனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க தனியா நின்று பொழைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விட்டுறேன். விட்டுறேனா? எப்படி விட முடியும்? அவன் யாரோவா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா? என் தம்பிமா, என் ரத்தம். அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. சரி, அதெல்லாம் விடுமா.
தொழில் தொடங்க இவங்களுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு? பேங்க்கார அப்படியே போய் தொடங்குங்க, முழு பணமும் நான் தாரேன் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புவானே. நம்ம கையில இருந்து நம்ம பணமும் கொஞ்சம் போடணும்ல, அது எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் அந்த கிழவி கொடுத்துருக்கோண்ணே. நம்மள்ட்ட இருந்து பிடிங்கதோ இவன்ட்ட கொடுத்துருக்கோம். இவங்க எல்லாம் நம்மகிட்டயே வீராப்பா பேசிட்டு நம்ம காசையே அடிச்சு திங்கிறாங்கண்ணே. அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்ப முதலீடு எப்படி வந்துச்சு சொல்லு, அதை சொல்லு. தொழில் தொடங்குறத மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜம்பமா பேசுறீல்ல, இது எப்படி வந்துச்சு சொல்லு. என்ன ஆளாளுக்கு வாயடைச்சு நிக்கிறியே? எப்பா நான் தான்ப்பா கொடுத்தேன். இப்ப ஆரம்பிப்பாரு. என் நகையை கொடுத்து அதுல தொழில் தொடங்குங்கன்னு சொன்னேன். மா நீ கொடுத்தியா? ஆமாப்பா கொடுத்தேன். என்கிட்ட இருந்த 40 பவுன் கொடுத்து தொழில் ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஏன் அந்த நகை மட்டும் என்ன மரத்துல இருந்து காய்ச்சதா? அதுவும் அண்ணனோட உழைப்பு தானே. அதை கொண்டு போய் வச்சு தொழில் தொடங்குறாங்களா நம்ம ஆராஜாவும் இந்த கூஜாவும்? ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்ல. கதிரு சை, போதும். என்ன கதிரு? ஏய் சுமாரு. என்னத்த சும்மாரு? அது ஒண்ணும் உங்க அண்ணன் போட்ட நகை கிடையாது. எங்க அம்மா என் கல்யாணத்துக்காண்டி போட்ட நகை. அதுக்கப்புறம் உங்க அப்பா கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு, அதை தான் கொடுத்தேன். இது பாரு, உங்க அண்ணன் உழைப்புல இருந்து ஒத்த காசு கூட நான் எடுக்கல. அப்படி கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. ஆமா ஆமா வாங்க மாட்டேன். ம். ஏமா உன் சுயரூபத்தை காமிச்சிட்டீங்களம்மா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு மூத்தவன் நான், கீழே இருந்து வந்தவன், மாடா உழைச்சி ஓடா தேஞ்சவன். இது வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன குண்டுமணியாவது கொடுத்துருக்கியாமே எனக்கு? ஒரு சின்ன மோதிரம் செஞ்சு போட்டிருக்கியாமே என் விரலுக்கு? உன்கிட்ட தான் கேட்குறேன். எப்பா இப்ப உனக்கு தேவைப்படல, ஆனா நீ கஷ்டப்படுற காலத்துல நான் கொடுத்துட்டு தானேப்பா இருந்தேன். என்னத்தை செஞ்சுட்ட? நான் ஏதாவது கேட்டேனாக்கா வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாவெலாம் அடை வச்சு கொடுப்பேன். அது ஏற்கனவே வீட்டில் இருந்த பண்ட பாத்திரம் தானே, அதனை நீ சம்பாரிச்சதா? எதையாவது சொல்லாதம்மா. அப்படியே நீ செஞ்சிருந்தாலும் உனக்கு ஒன்றுக்கு 10 செஞ்சிருக்கேம்மா. 100 பவுன் 200 பவுன் வாங்கி உனக்கு போட்டு அழகு பார்த்துருக்கேன். மறந்துட்ட எல்லாத்தையும். நீ தெரிஞ்சவங்க நகை கடைக்கு போவேன், அங்கே போயிட்டு சும்மா வரமாட்டேன் நான். அங்கே நல்ல சங்கிலியை பார்த்தேன்னா இது எங்கள் அம்மா கழுத்துக்கு நல்லா இருக்கும்னு வாங்கி கொண்டு வந்தும் கழுத்தில் மாட்டி அழகு பார்த்துருக்கேம்மா. நினைவு இல்லையா? ஏம்மா ஒரு மோதிரம் கூட வேண்டாமா? ஒரு வெள்ளி அருணாக்கோடி வாங்கி போட்டிருக்கியாம இது வரைக்கும் எனக்கு? இடுப்பில் டவுசர் நிற்காம என்ன பாடுபட்டுருக்கேன்னு எனக்கு தாம்மா தெரியும். ஒத்த கையில் டவுசர் பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையால் வேலை செய்வேன் தெரியுமா? பேசுகிற நீ எல்லாம் பேச்சு. இன்னைக்கு வந்து யாருக்கும் நகையை கழட்டி கொடுத்தேங்கிற? எப்பா நீ கோடீஸ்வரனுப்பா, உனக்கு என்னப்பா கொடுக்கறதுக்கு இருக்கு? ஏம்மா நான் 1000 கோடீஸ்வரனா இருக்கட்டுமா, அதெல்லாம் அடுத்த பிரச்சனைம்மா. எங்கள் அம்மா கையால் ஒரு 1/2 பவுன் தங்கம் வாங்கினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு மகனுக்கு அதேமா சந்தோஷம். என்னம்மா பேசுற? என் பாசம் உனக்கெல்லாம் புரியாதுமா. நான் உன் காலடியிலே கிடந்து உருவணும்னு நினைக்கிறேன். நீ ஈஸியாக எட்டி உதச்சிட்டு விலகி நிற்கிற. ஓண்ட போய் என்னத்தை பேச? இந்தா என் மக இருக்கா, வயசுக்கு வந்த பிள்ளை. ஞான மக இருக்கா, கதிர் மக இருக்கா. இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டியா நீ? நாங்கள் பெத்த பிள்ளையில விடுமா, நீ பெத்த பிள்ளை ஆதிர, அவளுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? நான் அம்மா கிட்ட எதுவும் கேட்கல. கேட்டு கொடுக்குறவல்ல தாயி, தானா உணர்ந்து கொடுக்கணும். அவதான் தாயி. ஏம்மா எவ்வளவு ஈஸியாக சொல்லிட்டேம்மா நகையெல்லாம் கழட்டி அவனை கொடுத்துருக்கேன்னு சொல்லி. எப்படிம்மா கழட்டி கொடுத்த? நான் ஊரெல்லாம் ஓடி ஓடி சம்பாரிச்சு கொண்டு வந்து வச்சதுனால நான் கொடுத்தேன். இப்போ இதே நம்ம ஐயா காலத்தில் நம்ம குடும்பம் வறுமையில் இருந்துச்சுல, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணிருப்ப? இந்த நகை நாட்டெல்லாம் வித்துத்தானமா நம்ம சோறு இருக்கணும். எப்பா நீ எல்லா வசதியும் வச்சிருக்க, யார் யாருக்கு என்ன செய்யணுமோ மனசார செய்யற. என்கிட்ட இருக்கிறது ஏதோ இந்த கொஞ்சம் நகை தானேப்பா, அத போய் நான் கொடுக்கலன்னு
வருத்தப்பட்டுட்டு இருக்க? ஏமா உன் வீட்டுக்காரர் உனக்கு எதுவும் சேர்த்து வச்சுட்டு போனாராமா? ஆ, இந்த 5 பிள்ளைகளை தானே சேர்த்து வச்சுட்டு போனாரு. வேற எது இருக்கா அவன்கிட்ட? சொல்லுமா. கை செலவு உனக்கு கொடுக்குற காசுல இருந்து காரில் போயிட்டு வர்றது வரைக்கும் எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குற வசதி தானே. அதுக்கெல்லாம் என்னைக்காவது நான் கணக்கு பார்த்துருக்கேனா? ஆ, அப்படி பார்த்தா நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்திருக்கேன். அதுக்கு கணக்கு பார்த்து கேட்டா உன்னால கொடுக்க முடியுமாப்பா? ஆ? நீ உழைக்கும் போது நானும் உனக்கு உறுதுணையா இருந்துகிட்டு தானே இருந்தேன். உன்னை நோய் நெடிலிருந்து காப்பாத்தி இம்புட்டு தூரம் ஆளாக்குனதுனால தானே நீ உழைச்சி முன்னுக்கு வந்த. அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா உன்னால வாழவே முடியாது. என்ன சொன்ன? அண்ணே என்னால வாழவே முடியாதா? அண்ணே. அப்ப கொன்றுமா என்னைய? கொன்று உங்க ஏடா கொன்று என்னைய? நான் நல்லவே இல்லைன்னு என் தாயே சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்? என்னை கொன்றுமா, செத்துடுறேம்மா. என்னை காப்பாத்தி கரை சேர்த்து வளர்த்து கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் இப்படி கேவலப்படுத்தி நிப்பாட்டவா? சொல்லு. ஆ? ஒரு தாய் கையால சாகிறது ஒரு மகனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். என்னை கொன்று என்னை கொல்லுமா. என்ன கொல்லுமா. நிம்மதியா போய் சேர்ந்துடுறேம்மா. வாழ முடியாதுப்பா என்னால. ப்ளீஸ் ஸ்டாப் இட். நிறுத்துங்க. சக்தி, நீ போய் எடுத்துட்டு வா. போ. அத்தை, நீங்க கொடுத்த நகையை நாங்க எதுக்காகவும் எடுக்கக்கூடாதுங்கிற முடிவுல தான் இருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணத்தை வாங்கி ரொட்டேஷன் பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்க நகை உங்ககிட்டயே இருக்கட்டும். சக்தி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதை தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அத்தை, ப்ளீஸ். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேம்மா. லோன் அமௌண்ட்டு சாங்ஷன் ஆகிடுச்சுமா. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இதெல்லாம் உன்கிட்டே இருக்கட்டும்மா. இதனால் எந்த சங்கடமும் வேணாம், நீயே வச்சுக்க. என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இது உனக்கு தான். ஓஹோ, அப்ப முடிவு எடுத்துட்டியா? ஆமாப்பா. சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். முதல்ல பொண்டாட்டி நம்பிக்கை துரோகம் பண்ணா, இப்ப பெத்ததா நீ பண்றியா? இதுல என்னப்பா நம்பிக்கை துரோகம்? ஏம்மா, நம்பிக்கை துரோகம் தான்மா. வேற என்னது? நம்பிக்கை துரோகம் தான். ஒரு நல்லதா இருந்தா நினைச்சிருக்கணும். இதை 5 பேர் பிரிச்சு கொடுத்துருக்கணும். அப்ப நீ கொடுத்தியா? அது என்ன, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ண? ஒரு தாய் செய்கிற வேலையாது. போமா நீலா. ஏப்பா, நீ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறியாப்பா? ஆமாம்மா, எல்லாத்தையும் சமமா நினைச்சு தான் ஏமாந்து போய் நிற்கிறேன் இன்னைக்கு. அப்ப நீ கதிரையும் சக்தியும் ஒரே மாதிரி பாக்குற. எந்த வித்தியாசமும் இல்லை உனக்கு, அப்படிதானே? ஆமா, பொம்பளை பேச்சை கேட்டு ஓடுறவனையும் என்னையும் ஒன்னா வச்சு பாக்குறியா நீ? பொம்பளை பேச்ச கேட்டுல பொம்பளைய பார்த்தாலே ஓடுறவங்க. இவனை அவனையும் சேர்க்க கூடாதுதான். பொறுக்கி அப்படி சொல்லலப்பா. வேற எப்படி சொல்ற? உங்க அண்ணன் தான் வார்த்தைக்கு வார்த்தை. சக்திக்கும் கதிரிக்கும் வித்தியாசம் கிடையாது. சக்தி என் புள்ள மாதிரி. இன்னும் சொல்ல போனா என் மகன் தரிசனை விட சக்தி மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லுவானே, அதுக்காண்டி கேட்டேன்பா. நான் தான் தாயே இல்லை, ராட்சசி. பெத்து போட்டதோட என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரையும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். இவன் தானேப்பா உங்களை எல்லாரையும் ஆளாக்குனது. அப்பனுக்கு அப்பனா, அண்ணனுக்கு அண்ணனா நின்னு கரை சேர்த்திருக்கான். நான் ஒண்ணுமே செய்யலையே. இவனே சொல்லட்டும். இவனுக்கு சக்தியும் நீயும் ஒண்ணா? ஆமான்னு சொன்னா அது பொய்.
இவனுக்கு அப்படி எண்ணமே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். இவன் பேச்சு கேட்டு இவன் சொல்படி நடந்தா அவன் தான் தம்பி. இவன் பேச்சு கேட்கலன்னா அவன் விரோதி. அப்படிதானேப்பா உங்க அண்ணன் பாக்குறா? இவனுக்கு ஒரு விஷயத்துல ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல. எனக்கு சக்தி கொடுக்கறது தான் சரின்னு படுது. அதான் கொடுத்தேன். உங்க அண்ணன் சம்பாதிச்சது குடுன்னு கேட்டா அது தப்பு. அப்படி கேட்டுச்சுந்தானே அந்த கிழவை இன்னை வரைக்கும் எல்லாரும் வஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் நகை, எங்க அம்மா எனக்கு கொடுத்த நகை. அது ஏன் விருப்பப்படி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. மா எனக்கு இது வேணாம்மா. ஏன் சக்தி வேணாங்கிற? இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு வேணாங்கிறியா? அப்பா, இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் கிடையாதா? இம்புட்டு நாளா இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க. ஒரு பெரிய மனுஷியா நான் இந்த வீட்டுல எதுக்காக இருக்கணும்? இதெல்லாம் வேணான்னு நான் காசிக்கு போயிட்டாலும் வீட்டுல அம்போன்னு எல்லாரையும் ஏன் விட்டுட்டு போயிட்டேன்னு கேக்குறீங்க. திரும்பி வந்தா ஏன் வந்தேங்கிற மாதிரி பேசுறீங்க. என்னதான் பண்ண சொல்றீங்க? வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கவா உங்க எல்லாரையும் பெத்தேன்? ஏப்பா ஏப்பா என்ன கொடுமைப்படுத்துறீங்க? இந்தப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன உன் கையால என்ன கொன்னுடுன்னு. இப்ப நான் சொல்றேன், உன் கையால என்ன கொன்னுடுப்பா. உன் கையால என்ன கொன்னுடுப்பா. கொன்னுடு, நான் போய் சேர்ந்துடுறேன். என்ன கொன்னுடு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெடுமா. அத்தை என்ன பண்றீங்க அத்தை? கையெடுமா. எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கப்ப? இவங்க எல்லாம் ஒரு மனுஷங்க, நீ உங்க முன்னாடி கண்ணு கலங்கிட்டு இருக்க. கண்ணை தொடமா முத. டேய், என்னடா நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க? புள்ளியும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விட்டுட்டு இருக்க. நம்ம அம்மா தான் கஷ்டத்துல ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்களை தூண்டி விட்டு பேசிட்டு இருக்க. அடக்கணும்ல நீ அவங்கள. லூஸ் ஆடி இருந்தாலு. ஏண்டா அண்ணன் தம்பி மேல உனக்கு பாசமே கிடையாதா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவளால நீ வந்து கஷ்டப்பட போறடா. நடு தெருல நிப்ப, அப்பதானே இந்த அண்ணங்களோட அருமை தெரியும். இங்க நடு தெருல நின்னாலும் நான் சுயமா நின்னுக்கிறேன். என்ன உன்னை மாதிரி ஆமா சாமி போட்டுக்கிட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காக இவங்க கூட ஒட்டிக்கிட்டு தெரியறதுக்கு என்னால முடியாது. புரியுதா? உன்னை மாதிரி காசு வசதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காக இவங்க கூட ஒட்டிக்கிட்டு தெரியறதுக்கு என்னால முடியாது. புரியுதா? உன்னை மாதிரி காசு கிடையாது. ஐயோ சக்தி, சின்ன பையன் அழுது பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. யாரு உனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. இவங்க பேசுற பேச்சும் காட்டுற அன்பு உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ பூராவும் நாடகம் உனக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்குதான் நீ உருப்படுவ. எழுதி வச்சுக்க. ஏய், பிஞ்சு போயிடும் உனக்கு. என்னடா நாடகம் போடுறாங்க? என்னதான் நாடகம் போட்டு தெரியும்? ஒத்திக்கிட்டு ஓரமான இல்ல. டேய் சி, நீ பண்ண கிரிமினல் வேலை எல்லாத்தையும் சொல்ல வேண்டானே. டேய், உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கடா பாப்பான். என்னடா பண்ணாங்க? என்ன கிரிமினல் வேலை? என்ன இவட்டு வாய்க்கு வந்து உள்ள பேசிட்டு இருக்க? நானும் கொஞ்ச நாள் பாத்துட்டு தான் இருக்கேன். என்னையும் கதிரையும் பத்தி பூடமா பேசிட்டு இருக்கியா? என்ன பண்ணிட்டாவ? என்னதடா பார்த்த நீ? அது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நீ வேற ஜனனி, அதெல்லாம் இருந்தா ஏன் போய் பித்தலாட்டம் உசுர வாங்குற வேலையெல்லாம் செய்ய போறாங்க? ஏய், பண்ணிருக்கணும்டி. ஒன்ன கொலை பண்ணி போட்டிருக்கணும்.
விட்டு வச்சிருக்கேன்ல, அதான் கண்டதையும் பேசிட்டு திரியிற. எல்லாரையும் கொண்டு போட்டு நீ மட்டும் வாழ்ந்து கிழிச்சிரு. இத பாருங்க, அனாவசியமா யாரும் எதுவும் பேச வேண்டாம். இப்படி எல்லாம் நீங்க பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இந்த மையே, நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டிலும் சரி, இந்த வீட்டில் இருந்துட்டு புதுத்த எல்லாம் செய்யப்படாது. இங்க ஆதி குரூப் ஆஃப் கம்பெனி மட்டும்தான் இருக்கணும். இந்த நாச்சிப்பம் பேர்ல ஒரு கம்பெனி, பேச்சப்பம் பேர்ல ஒரு கம்பெனி, அதெல்லாம் தொடங்கக்கூடாது. தொடங்கினா அப்படியே அடியோடு அழிச்சு விட்டு போயிடுவேன். மனசுல வச்சுக்கங்க.